கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக எண்ணாகமம் 24வது அதிகாரம் 8வது வசனம். தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. அவர்கள் தங்கள் சத்துருக்களாகிய ஜாதிகளை பட்சித்து அவர்கள் எலும்புகளை நொறுக்கி அவர்களை தங்கள் அம்புகளாலே எய்வார்கள். எனக்கு அருமையானவர்கள், இந்த நாளில் கர்த்தர் எவ்வளோ அருமையாக சொல்கிறார் பார்த்தீங்களா? தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தன வீடாகி எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். புறப்பட பண்ணின தேவன் என்ன சொல்றார் பாருங்க, காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, ஒரு அடிமைத்தனத்தின் வீட்டிலிருந்து கர்த்தர் நம்மை வெளியே கொண்டு வந்திருக்கிறார். நல்லா யோசித்து பாருங்க, நம்முடைய மூதந்தையர்கள் ஒருவேளை அடிமைப்பட்டிருக்கலாம், அதிலிருந்து நம்ம விடுவிக்கப்பட்டிருக்கலாம், அல்லது நாமே பல காரியங்களில் இன்று கிறிஸ்துவுக்கு விரோதமாக இருந்து நம்ம விடுவிக்கப்பட்டிருக்கலாம். நீ விடுவிக்கப்பட்டிருப்பாயானால் என் ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு காண்டா மிருகத்திற்கு ஒத்த பலனை அவர் கொடுத்திருக்கிறார். இந்த பலன் என்ன செய்யுமா? சத்துருக்களாகிய ஜாதிகளை பட்சித்து எலும்புகளை நொறுக்கி போடும். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். இந்த நாளிலும் திடன் கொள் தெய்வ பிள்ளையே. சோர்ந்து போயிருக்கிறியா? பலவீனப்பட்டு போனியா? இயேசுவையின் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு என் வாழ்வில் மீண்டும் மீண்டுமாய் தோல்விகள், மீண்டும் மீண்டுமாய் போராட்டங்கள், குடும்பத்தில் நிம்மதி இல்லை, கலங்கி போய் நீ இருக்கிறியா? ஒரு நாளும் நீ வெட்கப்படுவதில்லை. வேதம் சொல்லுகிறது, உன்னை எகிப்தில் இருந்து, உன்னை அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்த என் தேவன் உன்னை பார்த்து சொல்லுகிறார், உனக்கு காண்டா மிருகத்திற்கு ஒத்த பலனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எலும்பு சீயோனே, நீ சோர்ந்து போன நாட்கள் போதும், நீ பலப்படு. ஆண்டவருக்காக எலும்பு. கர்த்தர் உன்னுடைய எலும்புகளை அவர் திடமுள்ளதாக்குகிறார். உன்னுடைய எலும்புகளை அவர் மேன்மைப்படுத்தி உனக்கு விரோதமான எலும்புகளை அவர் நொறுக்கி போடுவார். எந்த இடத்தில் நீ வெட்கப்பட்டு நின்று கொண்டிருக்கிறாயோ அதே ஸ்தானத்தில் கர்த்தர் உன் தலையை உயர்த்துவார். நீ செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். உன்னை அழைத்த உன் தேவனுக்கு முன்பதாக உன்னை தாழ்த்தி உன் இதயத்தை சோதித்து பார். ஒருவேளை பெருமைப்பட்டுட்டியா? ஆண்டவருக்கு விரோதமா போயிட்டியா? கர்த்தர் விரும்பாத காரியத்தை நீ விட்டு வந்ததை ஒருவேளை தொட்டு பார்த்தாயா? அல்லது உன் இதயத்தில் சிந்தித்து மகிழ்ந்தாயா? என் ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடு தேவ பிள்ளைய. இல்லை ஆண்டவரே, நான் இனி திரும்பி எகிப்தை பார்க்க மாட்டேன், இனி எனக்கு திருப்பி எகிப்து வேண்டாம் ஆண்டவரே. இன்று நீ ஒப்பு கொடுப்பாயானால் என் தேவன் உனக்கு கொடுத்த அதே காண்டாமிருகத்தின் பலத்தை இன்று கொடுப்பார். இன்று அவருடைய பலனோடு கூட நீ எலும்புகளை நொறுக்குவாய். உனக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை இமைப்பொழுதலை நீ சுதந்தரிப்பாய். நோக்கி பார்க்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக நன்றி அப்பா. பல விதங்களில் சூழ்நிலைகளை நிமித்தமாய் பழைய எகிப்தை நினைத்து, பழைய வாழ்க்கையை இருதயத்தில் நினைத்து, வெளியில நல்லவன் தான் ஆனா உள்ளத்துல எகிப்து ஆண்டவரை, இன்று அந்த எண்ணங்களை நொறுக்கி போடும் ஆண்டவரே. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு புதிய காணான், ஒரு புதிய வெளிச்சத்தை கட்டளையிடும். காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலனை கொடும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.